ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. மறுபடியும் பாரதி வந்து ஆதி கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. பெரிய பதவி கொடுத்துட்டாப்புல நம்ம ஆதி பாரதிக்கு. மிஸ் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து ஃபைல் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆதி வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னோன்னே, இல்லை நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோன்னே, என்ன பாரதி இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் நம்ம 3 பேரும் வந்து என்னோடய சுய சம்பாத்தியத்தில் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் வந்து சவால் விட்டுருக்கேன். அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னோடனே, ஆதி வந்து இங்கே பாரு, நான் பணக்காரனாகவே இருந்து பழகிட்டேன் பாரதி, என்னாலலாம் வந்து சொகுசாக இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னோன்னா, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா 2 பேரும்? அதெல்லாம் முடியாது, நான் ஆஃபீஸ் கிளம்பி போயே தீருவேன் அப்படின்னோன்னே, ஏம்மா இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அப்பா கூப்பிட்டப்ப நீயே வந்திருக்கலாம்ல, அதை விட்டுவிட்டு இப்போ புதுசாக வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர், பார்த்தியா என் பொண்ணு எவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து கேட்குறா. இப்போயும் ஒன்றும் குறைஞ்சி போகலை. நீங்களும் என் கூட வந்து ஆஃபீஸில் ஜம்முன்னு சேரில் உட்காந்துட்டு பாஸாக இருக்க வேண்டியது தானே, எல்லோரையும் வேலை வாங்க பழகிக்கங்க பாரதி அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நான் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னா, டக்குன்னு 2 பேரும் வந்து இன்டர்வியூ கிளம்புறப்போ ஆதி முன்னாடி வந்து நின்றுட்டு, சரி கிளம்புறீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு 2 பேரும் சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து காரில் கிளம்புறாங்க ஆதியும் தமிழும். ஆமாம் நீ எதுக்கு வந்து காரில் வர அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நான்லாம் பிஸ்னஸ் மேனோட பொண்ணுமா, உன்ன மாதிரி அக்கௌண்டன்ட் பொண்ணாலாம் நான் இருக்க விருப்பப்பட மாட்டேன் அப்படின்னு. என்னனே ரொம்ப கிண்டல் பண்ணுற வர அப்படின்னோடனே, பின்ன நம்ம அழகாக அப்பா கூட ஆஃபீஸில் போய் எம்டியை உட்காரதை விட்டுவிட்டு நீ ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னோடனே, பார்த்தா வந்து பைக் இருக்குது, எப்படி பைக் வந்துச்சு அப்படின்னோடனே, நான் நேத்தியே மாமா கிட்ட சொல்லி வந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஆதி போய் வந்து முன்னாடியே வந்து அவங்க குரூப்பு இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து இன்டர்வியூக்காக வந்து ஆதி வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்வேதாவும் உள்ளே இருக்காங்க. பாரதி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஏகாம்பரமும் ஸ்வேதா எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இவளுக்கெல்லாம் என்ன வேலை கிடைக்க போகுது, இது ஒன்றும் காஞ்சிபுரம் கிடையாது, அங்கே ஏதோ ஆதி வந்து கொடுத்துட்டா அதனால் வேலை கிடச்சிருச்சு, இவளுக்கெல்லாம் என்ன திறமை இருக்குன்ட்டு வந்து இப்படி வேலைக்கு கிளம்பி போகிறா. ஒரு நாளில் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருமா, போய் மொதல் இன்டர்வியூலையே சும்மா வந்து பேகை எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு போனால் மட்டும் போகிறோமா அப்படின்னா, பாரதி வந்து என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும், நீங்களாம் பேச தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்கே இன்டர்வியூக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே எல்லோரும் சிஏ படித்தவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அக்கௌண்டன்ட் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்படியா சரின்னு எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக வந்து பாரதி வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே உள்ளே போய் பார்த்தா ஆதி வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இப்படி சேரில் சுற்றிட்டு இருக்காப்புல. பார்த்தோன்னே ஆதியை பார்த்தோன்னே பாரதி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன மேடம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் உள்ளவங்கலாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸ்வேதாவுக்கு வந்து பாரதியை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுது. எங்கே சுற்றினாலும் கரெக்டாக நம்மக்கிட்டேயே வந்து இவன் வந்து பிரச்சனைக்கு வந்துடுறாளே, என்ன பண்ணுறது இங்கேயும் வந்துட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைலை வந்து கொடுக்குறாங்க. பாரதி கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பாரதி வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு வந்து பாரதி வந்து இல்லை சார் நான் இந்த கம்பெனியில் வந்து வேலை செய்ய விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே வந்து வேண்டாம்னு போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்வேதா வந்து நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்திருப்பாங்க, வந்து பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு அவங்க தகுதி என்னென்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதனால் வந்து அவங்க வேலைக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி மற்றவங்கலாம் பேசுகிற பேச்சுக்காகலாம் இல்லை, என்னை தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கேட்குற கேள்வி கூட எனக்கு புரியாதுன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் கேளுங்க சார் நான் பதில் சொல்கிறேன்னு அதிரடியாக பாரதி வந்து மாஸ்க் காட்டுறாங்க. உடனே வந்து இல்லை 1 ஹவர் லஞ்ச் பிரேக் இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, பரவாயில்ல சார் நான் வெயிட் பண்ணி இன்டர்வியூ முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் வெளில போயிடுறாங்க. வெளில போனோன்னா ஆதி வந்து கரெக்டாக வந்து பாரதி கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. என்ன பாரதி இங்கே வருவீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னோடனே, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, ஆமாம் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, நான் தான் காலையிலேயே சொன்னேன் என் கூட வந்து கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு, நீங்கள் வராமல், இது வந்து நம்ம கம்பெனி வந்து புதுசாக கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்குது, இப்போயும் ஒன்றும் குறைஞ்சி போல், அழகாக பக்கத்தில் என் பக்கத்துலேயே ஒரு சீட்டை ஒன்று போடுறேன், போட்டோன்னே பக்கத்தில் உட்காந்துட்டு 100 பேருக்கு பாஸாக இருந்து வேலையை காட்ட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி இந்த ஸ்வேதாலாம் என்னை கிண்டல் பண்ணுற லெவலுக்கு இருக்கா, அதெல்லாம் முடியாது. ஓ அதனால தான் வந்து நீங்கள் மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களா, ஸ்வேதாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னோன்னா, ஆதி ரொம்ப வலியுது தொடச்சிக்கங்க அப்படின்னு. பரவாயில்ல என் ஒய்ஃப் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க, மறுபடியும் நான் வந்து ஆஃபீஸில் வந்து உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, என்ன அது இப்படி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, இப்போயும் ஒன்றும் குறைஞ்சி போகல, அது தயவு செஞ்சு பேசுகிறத நிப்பாட்டுங்க, நம்மளை வந்து அவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, நான் வந்து சம்பாரித்து சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னோடனே,
சரி தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நான் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து உட்காந்துடுறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் வந்து என்ன உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, என் பழைய கம்பெனியில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு சடனாக. அப்போ வந்து எங்கள் பாஸுக்கு வந்து பெரிய சிக்கலாக வந்துச்சு. ஒரே நாளில் வந்து 1 மாதம் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் செக் பண்ணி அவரை வந்து காப்பாற்றி விட்டேன். அதுதான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து பார்க்குறாங்க. ஸ்வேதா உங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அதுவா எனக்கு டக்குன்னு கோவம் வரும். உண்மையாக இருக்கிற விட்டுட்டு பொய் சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துற வேலை பார்த்தா பலாருன்னு அடிக்கிற லெவலுக்கு கோவம் வரும் அப்படின்னோன்னா, ஸ்வேதாவை அடித்ததை ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க. பாரதி வந்து அதோட மாசாக டைலாக் பேசிட்டு முடிக்கிறாங்க எபிசோட. சூப்பராக.